ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் ஜூஸ். சாதாரணமாக சர்க்கரை மட்டும் போட்டு தான் நம்ம ஜூஸ் தயார் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாய் இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாகிட்ட ஒரு ஜூஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு கப்பு திராட்சைப்பழம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு 150 கிராம் இருக்கும். இதே மாதிரி நல்ல பழுத்த டார்க் கலரில் பழம் தான் நம்ம ஜூஸ் செய்கிறதுக்காக எடுத்து வைக்கணும். இது 1 மணி நேரம் உப்பு தண்ணியில் ஊற வச்சு எடுத்த திராட்சை பழம் தான். நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கு. இனி இது ஒரு ஜூஸர்லேக்கோ மிக்சியோட ஜார்லேக்கோ இதே மாதிரி மாட்டலாம். இதிலேக்கு இப்போ நான் தண்ணி சேர்க்கறதில்ல. ஆனால் இன்னொரு இன்க்ரீடியண்ட் தான் சேர்க்க போகிறேன். அதுதான் நம்ம ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டு. பாருங்கள், ஒரு சின்ன பீஸு இஞ்சி. இந்த இஞ்சியோட டேஸ்ட்டு நம்ம திராட்சைப்பழ ஜூஸில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி அதிகமாகி போகக்கூடாது. இதே மாதிரி ஒரு சின்ன பீஸு போதும். இப்போ நான் இதிலேக்கு தண்ணி ஊற்றுறதில்ல. அதே மாதிரி இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸை இதிலேக்கு சேர்க்க வேண்டியது இருக்குது. இனிப்புக்காக 1/4 கப்பு சர்க்கரை சேர்க்க போகிறேன். இனிப்பு உங்களுக்கு கரெக்டாக ஆகிற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச அளவில் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. சர்க்கரையும் சேர்த்து மிக்சியோட ஜாரில் இது நல்லா ஃபைனாகிட்டு நமக்கு அரைச்செடுக்கணும். ஆனால் இதிலேக்கு கொஞ்சம் கூட தண்ணி நான் ஊற்றுறதில்ல. தண்ணி ஊற்றாமல் தான் நம்ம ஃபஸ்ட்டு இது நல்லா அரைச்செடுக்கணும். இப்போ பாருங்கள், அந்த மாதிரி நான் அரைச்செடுத்துட்டு வந்துருச்சு. இனி இதிலேக்கு சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியண்ட்டு 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். எங்கிட்ட 3/4 டீஸ்பூன் தான் இருந்தது. அதனால தான் நான் 3/4 டீஸ்பூன் சேர்க்கிறேன். நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் எல்லாம் நம்ம ஜூஸுன்னு இது கொடுக்கும். கண்டிப்பாக நம்ம இது சேர்க்க வேணும். இப்போ ஏலக்காய் தூளும் சேர்த்து ஒரே ஒரு ரவுண்டு மிக்சியில் நான் அரைச்சி எடுத்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு வடிகட்டியில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. பாருங்கள், ஜூஸிൻ്റെ கன்சிஸ்டன்சி எப்போவுமே இதே மாதிரி தான் இருக்கணும். அதிகம் தண்ணி ஒன்றும் ஊற்றக்கூடாது, ஆனால் ரொம்ப திக்கும் ஆகக்கூடாது. இதே மாதிரி தான் இருக்கணும். இனி நமக்கு கிளாஸ்லேக்கு இது சர்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், தண்ணியில் ஊற வச்சு எடுத்த கஸ்கஸு தான் சேர்க்க போகிறேன். எல்லா ஜூஸிலும் இதே மாதிரி கஸ்கஸு தண்ணியில் ஊற வச்சது சேர்த்திருந்தா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இதிலேக்கு கொஞ்சமாக கஸ்கஸு சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறமா நமக்கு ஐஸ் க்யூபு போடலாம். உங்களுக்கு அவ்வளோ கூலிங் தேவையில்லைன்னா ஐஸ் க்யூபு சேர்க்க வேண்டாம், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இனி நமக்கு ஜூஸு கிளாஸ்லேக்கு ஊற்றலாம். கடைசியில் மறுபடியும் நமக்கு கஸ்கஸு இதிலேக்கு சேர்க்கலாம். அதே மாதிரி தேவை இருந்தால் ஐஸ் க்யூபும் சேர்க்கலாம். இந்த வெயில் காலத்துக்கு ஆரோக்கியமானதும் நல்ல குளிர்ச்சியானதுமான ஒரு ஜூஸு தான் இது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த ரெசிபி ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.